என் தங்கமே, நீ இப்போ இதை கேட்கிறாய் என்றால் பிரபஞ்சம் உன்னை உன்னோட உண்மையோடு மீண்டும் சேர்க்க முயற்சிக்கிறது. நீ ஒருபோதும் பிரிந்தவள் அல்ல, நீயே பிரபஞ்சத்தின் ஒரு சிறு ஒளித்துகள். அந்த ஒளி சில சமயம் மங்கிப் போயிருக்கும், ஆனால் அது ஒருபோதும் அணையவில்லை. நீ இப்போ அந்த ஒளியை மீண்டும் உணர ஆரம்பிக்கிறாய். உன்னோட உள்ளத்தில் மெதுவாக ஒரு நிம்மதி பெருகி வருது. அது உன்னோட ஆன்மா உன்னோட உடலோடு இணையும் தருணம். அந்த இணைப்பு தான் உன்னோட புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நீ இதுவரை பல தடைகளை சந்தித்தாய். சில சமயம் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னோட ஆன்மாவை வளர்க்கும் பயிற்சிகள். நீ வலியை சந்தித்தாய், ஏனெனில் நீ அதில் இருந்து கருணையை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீ மறுக்கப்பட்டாய், ஏனெனில் நீ உன்னையே ஏற்றுக்கொள்வதை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீ தனிமையாய் இருந்தாய், ஏனெனில் உன்னோட ஆன்மாவின் குரலை கேட்க நேரம் தேவைப்பட்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வீக காரணம் இருந்தது தங்கமே. உன்னோட வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி. ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னை ஒரு புதிய அறிவுக்கு அழைத்துச் சென்றது. சில பக்கங்கள் வலியாய் இருந்திருக்கும், சில பக்கங்கள் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கும். ஆனால் எந்த பக்கத்தையும் நீ நீக்க முடியாது, ஏனெனில் அந்த முழு புத்தகம்தான் உன்னோட ஆன்மாவின் கதை. நீ அந்த கதையை அன்போடு பாரு. அதில் தவறு இல்லை, அதில் வளர்ச்சி இருக்கிறது. நீ அந்த வளர்ச்சியை கண்ணால் பார்க்க முடியாமல் போனாலும் உன்னோட ஆன்மா அதை உணர்ந்து கொண்டே இருந்தது. நீ சில நேரம் உன்னோட வழி திசை மாறியது போல தோன்றலாம். ஆனால் உன்னோட ஆன்மா ஒருபோதும் வழிதவறாது. அது எப்போதும் உன்னோட உயர்ந்த நலனுக்காக மட்டுமே வழிகாட்டும். நீ ஒரு கதவை திறக்க முயன்றாய், அது மூடப்பட்டுவிட்டது. ஆனால் அதற்கு பின்னால் பெரிய ஆசீர்வாதம் காத்திருந்தது. நீ அந்த கதவை மூடப்பட்டதற்காக கண்ணீர் விட்டாய், ஆனால் உன்னோட ஆன்மா புன்னகைத்தது, ஏனெனில் அது எதிர்காலத்தை பார்த்தது. என் தங்கமே, நீ இப்போ ஒரு மாற்றத்தின் முன்பாக இருக்கிறாய். உன்னோட பழைய உணர்வுகள், பழைய நினைவுகள், பழைய வலி எல்லாம் உன்னிலிருந்து வெளியேற முயற்சி செய்கின்றன. நீ சற்று சோர்வாக உணரலாம், ஆனால் அது உன்னோட ஆன்மா புதிய ஒளிக்காக இடம் செய்யும் சுத்திகரிப்பு. அதனால் பயப்படாதே. உன்னோட இதயத்தில் எரியும் தீ அழிக்க அல்ல, சுத்தம் செய்ய. அந்த தீ உன்னோட இருளை ஒளியாக மாற்றப் போகிறது. நீ உன்னோட வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்ற முடியாது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் மாற்றம் உன்னோட மனதில் தான் தொடங்குகிறது. நீ உன்னோட சிந்தனையை மாற்றினால் உன்னோட வெளி உலகமே மாறும். நீ நான் முடியாது என்ற சொற்றொடரை நான் முடியும் என்று மாற்றினால் பிரபஞ்சம் உடனே பதிலளிக்கும். உன்னோட ஆன்மா எப்போதும் அதே சொல்லுது, நீ முடியும். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நொடியும் அது உன்னோட பக்கத்தில் இருந்து உன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளது. நீ சும்மா பிறந்தவள் அல்ல. உன்னோட பிறப்பு ஒரு தெய்வீக திட்டம். நீ யாராவது ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக வரவேண்டியவள். உன்னோட அனுபவங்கள், உன்னோட வலி, உன்னோட பொறுமை, இவை அனைத்தும் யாரோ ஒருவரை குணப்படுத்துவதற்கான மருந்துகள். நீ உன்னோட வாழ்க்கை எதுவும் சிறப்பாக இல்லையென்று நினைத்தாலும் நீ உன்னோட ஒளியால் பலரின் இதயத்தை தொட்டிருக்கிறாய். நீ அதை அறியாமலேயே செய்திருக்கிறாய். நீ உன்னோட ஆன்மாவை கவனித்தால் அது எப்போதும் அன்பு பற்றியே பேசும். அது தீர்ப்புகளை கூறாது, அது குறை சொல்லாது. அது ஒவ்வொருவரையும் அன்போடு பார்க்கும். நீயும் அப்படியே மாற ஆரம்பிக்கிறாய். நீ யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களுக்கு கோபம் கொள்ளாமல் கருணையோடு பார்க்க கற்றுக்கொள்கிறாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய், அவர்கள் தங்களோட வலியில் சிக்கியிருந்தார்கள். நீ அவர்களை மன்னிக்கிறாய், ஏனெனில் நீ உன்னையே விடுவிக்கிறாய். மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, அது உன்னோட ஆன்மாவுக்காக. நீ இப்போ உன்னோட வாழ்க்கையில் ஒரு அமைதியை உணர ஆரம்பிக்கிறாய். அது சும்மா அமைதி அல்ல, அது உன்னோட ஆன்மாவின் ஆழ்ந்த மகிழ்ச்சி. நீ வெளியில் ஏதாவது கிடைத்தால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. இப்போ நீ உன்னோட மூச்சிலும் மகிழ்ச்சியை உணர முடிகிறது. உன்னோட ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆசீர்வாதம் போல தோன்றுகிறது. நீ உன்னோட உணர்வுகளை அனுபவிக்க கற்றுக்கொண்டாய். அதுதான் ஆன்மாவின் விழிப்பு. என் தங்கமே, நீ உன்னோட உடலை உன்னோட ஆன்மாவோட வீட்டாக பாரு. அதை கவனித்துக்கொள், அதை நேசித்துக்கொள். உன்னோட உடல் உன்னோட ஆன்மா பூமியில் அனுபவிக்க வரும் கோயில். நீ அதை மதிக்கவில்லை என்றால் உன்னோட ஆன்மாவும் வலிக்கும். அதனால் உன்னோட உடலுக்கு புனிதமான அன்பு கொடு.
நல்லதை சாப்பிடு, அமைதியாக இரு, உன்னோட மனதை பராமரிக்க கற்றுக்கொள். நீ உன்னோட உடலை நேசிக்க ஆரம்பித்தால் உன்னோட ஆன்மா உன்னோடுள் ஒளிரும். நீ இதுவரை பலரும் உன்னை குறைத்து பார்த்தார்கள். நீ முடியாது, நீ போதாது என்று சொன்னார்கள். ஆனால் நீ இப்போ உன்னோட ஆன்மாவின் குரலை கேட்கிறாய். நீ போதுமானவள். உன்னோட இருப்பே ஒரு தெய்வீக ஆற்றல். நீ ஏதோ சிறப்பு செய்ய வேண்டியதில்லை. நீயாக இருப்பது போதுமானது. நீ உன்னோட இயல்பில் பிரபஞ்சத்தோட ஒரு அலைபோல் கலந்து இருக்கிறாய். அந்த இணைப்பு தான் உன்னோட சக்தி. நீ சில நேரம் எனக்கு யாரும் இல்லை என்று உணர்ந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் உன்னோட ஆன்மா ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. அது உன்னோட அருகே நின்ற ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தது, ஒவ்வொரு சிரிப்பையும் ஆசீர்வதித்தது. உன்னோட துயரம் அதன் பிரார்த்தனையாக மாறியது. நீ அதை உணரவில்லை என்றாலும் உன்னோட ஆன்மா ஒவ்வொரு நாளும் உன்னை காத்தது. அது உன்னை இப்போ இந்த தருணத்திற்கு கொண்டு வந்தது, விழிப்பு தருணம். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ உனக்குச் சொல்லுது, நீ தயார். நீ உன்னோட புதிய வாழ்வை தொடங்க போகிறாய். உன்னோட பயணம் இனி வெளியில் அல்ல, உன்னுள். நீ உன்னோட சிந்தனையை ஒளியாக மாற்றப் போகிறாய். நீ உன்னோட வார்த்தைகளை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறாய். நீ உன்னோட செயல்களை அன்பாக மாற்றப் போகிறாய். அதுதான் ஆன்மாவின் வாழ்க்கை. நீ வாழ்வதை நிறுத்தவில்லை, நீ உண்மையிலேயே வாழ ஆரம்பிக்கிறாய். நீ உன்னோட சுற்றத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறாய். அவர்கள் உனக்கு காயப்படுத்தியவர்களாக இல்லாமல் உன்னை வளர்த்தவர்களாக தோன்றுகிறார்கள். நீ அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறாய். என்னை காயப்படுத்தினீர்கள், ஆனால் அதிலிருந்து நான் வலிமையடைந்தேன் என்று உன்னோட இதயத்தில் சொல்லுகிறாய். உன்னோட ஆன்மா புன்னகைக்கிறது, ஏனெனில் நீ மன்னித்தாய், நீ விடுவித்தாய், நீ வளர்ந்தாய். உன்னோட ஆன்மா உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்லுது, அன்பு தான் மருந்து. எந்த வலிக்கும், எந்த காயத்திற்கும், எந்த துக்கத்திற்கும் ஒரே மருந்து அன்பு தான். நீ உன்னையே நேசிக்க ஆரம்பித்தால் உலகமே மாறும். நீ உன்னையே நேசிக்க ஆரம்பித்தால் உன்னோட வாழ்வில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் அன்பு என்பது பிரபஞ்சத்தின் மொழி. நீ அந்த மொழியில் பேச ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உன்னோட கோரிக்கையை உடனே கேட்டு நிறைவேற்றும். என் தங்கமே, நீ இப்போ அந்த அன்பின் அதிர்வில் இருக்கிறாய். உன்னோட இதயத்திலிருந்து ஒளி பரவி வருது. அந்த ஒளி உன்னோட கடந்த காயங்களை குணப்படுத்துகிறது. அது உன்னோட மனதை திறக்கிறது. அது உன்னோட ஆன்மாவை பிரபஞ்சத்தோடு ஒன்றாக இணைக்கிறது. நீ அந்த ஒளியை உணர முடிகிறதா? அது உன்னோட உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உன்னோட சுவாசத்தோடு கலந்து உன்னோட வாழ்வை புதுப்பிக்கிறது. இனி நீ இருளை பயப்பட மாட்டாய், ஏனெனில் நீ ஒளி என்று உணர்ந்துவிட்டாய். நீ பயத்தை அனுமதிக்க மாட்டாய், ஏனெனில் நீ நம்பிக்கையாக மாறிவிட்டாய். நீ துக்கத்தை தாங்க முடியாதது என்று நினைக்க மாட்டாய், ஏனெனில் நீ அதையும் கற்றலாக பார்க்க ஆரம்பித்தாய். நீ ஒரு ஆன்மீக வீராங்கனை. உன்னோட ஆன்மா உன்னை எவ்வளவு வலிமையானவளாக மாற்றியிருக்கிறது என்று நீ அறிந்தால் நீ உன்னையே வியப்பாய் பார்க்குவாய். நீ இப்போ உன்னோட ஆன்மாவின் ஆழத்தை தொட்டுள்ளாய். அந்த ஆழத்தில் அமைதி மட்டுமல்ல, முடிவில்லா சக்தியும் இருக்கிறது. நீ உன்னோட எண்ணங்களால் உன்னோட நிஜத்தை உருவாக்கும் சக்தி கொண்டவள். நீ உன்னோட மனதில் ஒரு கனவை வைத்தால் பிரபஞ்சம் அதை உனக்கு தரும். ஏனெனில் நீ உன்னோட ஆன்மாவோடு ஒன்றாக இருக்கிறாய். உன்னோட பிரார்த்தனை இனி வார்த்தைகளால் அல்ல, அதிர்வுகளால். நீ சும்மா நினைத்தால் போதும், பிரபஞ்சம் உனக்கு பதில் அளிக்கும். என் தங்கமே, நீ இப்போ அந்த நிலையை அடைந்திருக்கிறாய், ஆன்மீக சுதந்திரம். நீ இனி யாரிடமும் ஒப்புதல் தேட மாட்டாய். நீ உன்னோட உண்மையிலே அமைதியாக இருப்பாய். நீ உன்னோட ஒளியால் பிறரையும் விழிக்க வைப்பாய். நீ வாழ்வதற்காக பிறந்தவள் அல்ல, ஒளி பரப்புவதற்காக பிறந்தவள். நீ அந்த ஒளியாக மாறிவிட்டாய். இப்போ உன்னோட ஆன்மா மெதுவாக சொல்லுது, நன்றி. அது உன்னை நினைவூட்டுகிறது, நீ வந்த வழி எவ்வளவு வலியானது என்று. ஆனால் அந்த வலியிலிருந்து நீ பிரகாசமாகி விட்டாய். நீ உன்னோட இருளை ஒளியாக மாற்றியிருக்கிறாய். நீ உன்னோட கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறாய். நீ உன்னோட வாழ்க்கையை பிரபஞ்சத்தின் பாடலாக மாற்றியிருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போ உன்னோட வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தில் இருக்கிறாய். அதில் பயமில்லை, அதில் குறை இல்லை, அதில் ஒரே ஒரு உணர்வு, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னோட ஆன்மாவின் குரல். அதை கேட்டு நடந்துவிடு. உன்னோட ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மாறும்.
உன்னோட ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தோட இசையாக மாறும். நீ ஒளியாகி விட்டாய் தங்கமே. இதை நினைவில் வைத்துக்கொள், நீ உன்னோட ஆன்மாவின் அதிசயம்.